Praise be to God. We thank and praise God for this blessed time He has granted unto us to remember the holy, true, living, loving, victorious, and glorious God in Christ Jesus. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries bookshop in Chennai. To begin with, it is our usual practice to start with a word of prayer. Today I request from Namakkal, Brother District, Brother Madheshwaran, to pray the opening prayer and start the meeting. Over to Namakkal District in Tamil Nadu to Brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகாபிரதான கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீர்தாமே எங்களுக்கு கர்த்தாவே கொடுக்கக்கூடிய அளப்பரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்திலே இந்த தெய்வமே இப்படியாக பிளாட்ஃபார்ம் மூலமாய் தகப்பனே, ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமாய் தேவரே நீர் வார்த்தைகளை எங்களுக்கு தந்தது கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, இதற்காக பிரயாசப்பட்டு வரக்கூடிய கோடம்பாக்கம் சபையாருக்காக உம்முடைய கிருபையின் சமூகத்திலே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அதே போல கர்த்தாவே சந்தோஷ் ஜான்சன் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் அவருக்காகவும் தகப்பனே உம்முடைய கிருபையின் சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே உம்முடைய விசேஷ கிருபை இருக்க வேண்டும் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற தேவரீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதற்காகவும் தகப்பனை இனி ஆசீர்வதிக்க போகிறதற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே, இதன் மூலமாய் அநேகர் நாங்கள் பிரயோஜனப்படுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இதோ கர்த்தாவே செய்து கொடுக்கக்கூடிய தாசர் தகப்பனை கர்த்தாவே, இதோ அதை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய உம்முடைய பிள்ளை தகப்பனை கர்த்தாவே இருவரையும் உடைய கிருபையின் கரங்களுக்கு கொடுக்கிறோம். தேவரீர் நீரே கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே விசேஷித்த நிலைமையிலே அப்பா ஆசீர்வதித்து தகப்பனை கர்த்தாவே இருவரை கொண்டும் கர்த்தாவே எங்களோடு கூட நீர் இடைபட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக பாடல் பாடக்கூடிய அப்பா குடும்பத்தாரை உடைய கிருபையின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதன் மூலமாகவும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. தகப்பனை பாடல்களிலும் தகப்பனை உடைய நாம மகிமைப்பட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டு கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ராஜா, தகப்பனை எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். Thank you, Brother Madheshwaran from Namakkal District in Tamil Nadu for the prayer, the opening prayer. May the good Lord be with you and your family. Now we are moving to the next session. That is a singing time. We usually have two songs, two Tamil songs. Today it is my family who are going to sing the songs, Tissi, Doreen and Darren. Tissimol, Doreen Mol and Darren Mol, over to my family in Chennai, and may the Lord be with them. Praise the Lord. நாம் முதலாவதாக திருப்பாதம் நம்பி வந்தேன் என்று ஆரம்பிக்கும் பாடல் சாங் நம்பர் 360.
கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னும் நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னும் நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தொடர்ந்து நாம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என ஆரம்பிக்கல் பாடல் எண் 590. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முடங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தியே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். May the name of the Lord be glorified. We thank God for these songs that Tissy, Doreen, and Darren have sang. My family, may the good Lord be with them. We welcome you all in the most blessed and highly exalted name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today also, as we had yesterday and tomorrow, God willing, we are having with us Brother James Varghese, a giant from Trivandrum. He's, as I have already mentioned yesterday, he's a retired IAS officer, and we praise God for God has granted him such a knowledge and distinction in the secular world. As I have also already told you yesterday, the Lord had really used him among the young people, the youths, and even at certain times among the really grown-up people for the glory of God. Yesterday, we had dealt with the topic of backsliding and cost of restoration. The actual thing we are going to deal is we have dealt yesterday already on backsliding, and today we will deal with restoration based on the book of Ezra. The Lord has been good, and he has enabled our dear Achain to talk on various topics, on various points on backsliding, and that had been on how the backslider he is disobedient and he is stubborn, and he doesn't go according to the plan of God. For us to understand the plan of God, we must read prayerfully the word of God and obey the living God. So there are many points that we had seen yesterday. If anybody feel that he has lost these points, especially the difference between an apostate and a backslider, and backslider will never lose his salvation, but an apostate has never known, he knows what is salvation, but he never had the experience of salvation. So that is a difference between these two people. And if anyone feels that he has lost yesterday's message on live, it is available on GLMK TV in YouTube. Now we thank our dear brother for having James Varghese from Trivandrum for having dealt with this subject of the topic backsliding and the cost of restoration. We welcome our dear Achain from
on this on this platform, on the Zoom, Kodambakam Zoom Bible Study meeting this evening time. May the blessed Lord be with him as he takes the class for the next 1 hour or so. We also welcome our dear brother Roland Renswig from Chennai, and he is a blessed translator, and his assembly, Okimpet assembly, is close to our Adayar home, and we praise God for how good a fellowship and a relationship we have in Christ Jesus. We also welcome brother Roland Renswig into this evening Kodambakam Zoom Bible Study meeting on the virtual platform. We also once again welcome all the evangelists, elders, dear ones, brothers, sisters from various assemblies and from various places into this evening Kodambakam Zoom Bible Study meeting. This is the 174th meeting. May the good Lord lead us, and let us sit prayerfully at the feet of the Lord as we sit this time, this next 1 hour. May we ask God, Lord, speak to us, and may we go closer to our living God. For the blessing of the message, the Bible study, I request from Eril Nagar, our dear evangelist, brother Jabraj in Chennai, near Perambur, brother Raj, to pray for the blessing of the message. Over to Eril Nagar in Chennai. ஜெபம். நேற்றுக்கும் நல்ல ஆண்டவரே, நலமான மாலை வரைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், போற்றிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஜூம் மூலமாக நாளைய வார்த்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவரே குடும்பாக்கம் சபைய மூலமாக எங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கினேன். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அதற்காக முயற்சி இருக்கின்ற கர்த்தாவே சோழன் சந்தோஷ் சாந்தன் அந்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே இன்றைக்கும் இனிமையான பாடலை கூட பாடும்படியாக கொடுத்த மகாபலி கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுக்கிற சகோதரன் சேம் சூழ்ச்சி சகோதரருக்காக சிரிக்கின்றோம். அவர்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளே தியானித்த அந்த வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க உதவி செய்யும்படியாக சிரிக்கிறோம். மொழிவு இருக்கக்கூடிய தாசனுக்காக சிரிக்கிறோம். ஆண்டவரே, சிவனுக்காக சிரிக்கிறோம். அவளுக்கும் வேண்டிய கிருபையை தாரும். அந்த இந்த சுமலை இணையக்கூடிய ஒவ்வொருக்காக நாங்கள் சிரிக்கிறோம். அந்த நெட்வொர்க் நல்ல முறை இயங்கும்படியாக உதவி செய்யும். தடைகளை நீக்க போடுங்க. உங்க மகிமையை வளமையை விளங்கட்டும். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. பசுத்த ஆவியாண்டிய அசைவாதம் காணப்பட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களையும் கூட பேசும்படியாக சிரிக்கிறோம். இந்த வார்த்தை ஜீவன வார்த்தையாக இருப்பதனாலே அந்த வார்த்தையை கொண்டு என்னோடு எங்களோடும் பேசுங்க. ஆண்டவரே, நாளை நாங்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை மூலமாக இன்னும் ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறவும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியவும் உதவி செய்யும்படியாக சிரிக்கிறோம். முடிந்தமாக உங்களுடைய பிரசனம் உங்களுடைய ஆளுகை வந்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் திவங்கேறும் பிதாவே, ஆமென். Thank you, brother Jabraj from Eril Nagar. In Chennai, may God be with you and your family and the assembly you are in fellowship with. Now we are going into the message, the Bible study time. Over to brother James Varghese in Trivandrum, and to brother Roland Renswig in Chennai. Thank you, sisters, for that beautiful song. To Santosh for the introduction, and brother Roland for helping me in translation. அருமையான பாடல்களுக்காக சகோதரிக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியையும், என்னை அறிமுகப்படுத்தினமைக்காக சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும், எனக்கு மொழிபெயர்த்து கொடுக்கிற ரோலண்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I am very happy that I could be with you. உங்களோடு கூட இருப்பதில் நிமித்தம் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Yesterday we were discussing about the topic of backsliding.
நேற்றைய தினத்திலே நாம் பின்மாறி போகிற அந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க துவங்கினோம். As we have seen, backsliding is a condition by which a believer loses interest in spiritual affairs and also involving in morally wrong things. நேற்று நாம் சிந்தித்தது போல பின்மாற்றம் அடைகிற ஒரு நபர் ஆவிக்குரிய காரியங்களிலே அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பதும் தவறான காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுவதுமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நிலைமையில் இருப்பார். This is a problem with most of us. இது நம்மில் பலரிலே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. As we saw yesterday, not growing up to the expectation of our Lord is backsliding. நாம் நேற்று சிந்தித்தது போல தேவன் எதிர்பார்க்கிற அந்த அளவின்படியாக வளராமல் இருத்தலே பின்வாங்கி போகிற நிலைமையாகும். As we saw yesterday, a train reaching the destination is not enough. It has to reach on time. நேற்று நாம் சிந்தித்தது போல ரயில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனை சென்று அடைவது மட்டும் போதாது, அது சரியான நேரத்திற்கு சென்று அடைகிறதா என்பது மிக முக்கியம். Even if it is late by 1 minute, it is late. அது ஒரு நிமிடம் காலதாமதமானாலும் அது தாமதமான ரயிலே. A small problem in Christian life makes me and you a backslider. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஒரு பின்மாற்றம் அடைந்தவராகவே மாற்றும். If we are not growing up to the expectation of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி நாம் வளராவிட்டால், if we are not observing the spiritual disciplines like prayer, reading the Bible, meditation, fellowship, etc., ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம், ஆவிக்குரிய ஐக்கியம் போன்ற ஆவிக்குரிய பயிற்சிகளை நாம் சரியாக செய்து கொள்ளாமல் இருந்தால், or if we involve in immoral things, whether it is in secret or in public, whether it is pornography or rage or anger or whatever it is, uncleanliness or whatever it is, whether it is secret or open, yes, I am a backslider or you are a backslider. ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ குடும்பத்திலோ சமுதாயத்திலோ ஆபாச படங்களை பார்க்குதல் அல்லது கோபப்படுதல் போன்ற எந்த விதமான தீமையான செயல்களிலே நாம் ஈடுபடுகிறவராக இருந்தால் நாம் பின்வாங்கினவராகவே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Towards the end yesterday we saw that a backslider is a born again person. நாம் நேற்று தினத்திலே சிந்தித்தோம், இறுதியாக ஒரு பின்வாங்கி போன நபர் மறுபடியும் பிறந்த நபராகவே இருக்கிறார். The security of his salvation is not affected by backsliding. அவருடைய இரட்சிப்பினுடைய பாதுகாப்பு என்பது பின்மாற்றத்தினாலே பாதிக்கப்படுகிறது இல்லை. Eternal life can never vanish or disappear or die or lose. நித்திய ஜீவன் என்பது மறைந்து போகவோ ஒளிந்து போகவோ அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. After all, it is eternal. ஏனென்றால் அது நித்தியமானது. So a backslider is a born again person, but temporarily passing through some problems. ஆகவே பின்மாற்றம் அடைகிற நபர் என்பவர் மறுபடியும் பிறந்தவர் தான், ஆனால் தற்காலிகமாக ஒரு சில பிரச்சனையினூடாக கடந்து செல்கிறவர். But an apostate is one who is not really born again, but who is exposed to gospel truth. ஆனால் ஒரு விசுவாச துரோகம் செய்கிற நபர் என்று அழைக்கப்படுகிறவர் மறுபடியும் பிறந்தவர் அல்ல, ஆனால் அவர் வேத சத்தியத்தை அறிந்தவர் அல்லது வேத சத்தியத்திற்கு அவர் காண்பிக்கப்பட்டவர். We saw the statement of William Secker yesterday. Though Christians be not kept altogether from falling, yet they are kept from falling altogether. நேற்று தினத்திலே வில்லியம் சக்கரினுடைய ஒரு குறிப்பிட்ட வாசகத்தை நாம் பார்த்தோம். முற்றிலும் விழுந்து போகாதபடிக்கு கிறிஸ்தவர்கள் ஒருவேளை பாதுகாக்கப்படாமல் இருந்தாலும் முற்றிலுமாக அவர்கள் விழாமல் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு வாக்கியத்தை நாம் பார்த்தோம். We may fall, நாம் ஒருவேளை விழுந்து போகலாம், but we will not be finished. ஆனால் நாம் அதிலே முடிந்து போகிறதில்லை. God will protect us and safeguard us. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். Yes, a backslider is a born again person with eternal life secure. ஒரு பின்மாற்றம் அடைகிற நபர் மறுபடியும் பிறந்தவர், அவர் நித்திய ஜீவனை உடையவர், அது பாதுகாப்பாக அவரிடத்துல இருக்கிறது. But an apostate is never born again, but he is exposed to the gospel truth.
ஆனால் ஒரு விசுவாச துரோகம் செய்கிற நபர் மீண்டும் பிறந்தவர் அல்ல, ஆனால் சத்தியத்தை அறிந்தவர். John 2:19 says that those who departed from the company of the apostles were never belonging to the category. யோவான் 2:19 நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலரிடத்திலிருந்து பிரிந்து போன அவர்கள் அவர்களுடையவர்களாக இருக்கவில்லை என்றுதான் நாம் வாசிக்கின்றோம். So the good news is, ஆகவே நற்செய்தி என்னவென்று சொன்னால், that we have everlasting life because we believed in Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. We will never die spiritually. நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்து போக மாட்டோம். John 11:26. யோவான் 11:26 படி, we will never hunger or thirst. நாம் பசியாகவோ தாகமாகவோ இருக்க மாட்டோம். In a spiritual sense, John 6:35. ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே அதுக்கு ஆதாரம் யோவான் 6:35. We will never perish. John 3:16. யோவான் 3:16 படி நாம் அழிந்து போக மாட்டோம். And we will never come to final eternal judgment. நாம் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம், ஒருபோதும் தீர்க்கப்பட மாட்டோம். We will not be condemned. நாம் ஆக்கினைக்குட்படுத்தப்பட மாட்டோம். John 5:24. யோவான் 5:24 படி. But we touched upon it. There is a bad news as well. ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதிலே சில தவறா அல்லது ஒரு கெட்ட செய்திகளும் உண்டு. What is the problem? என்ன பிரச்சனை பின்வாங்குகிறவருக்கு? The backsliders are not able to enjoy Christian life while on this earth. பின்மாற்றம் அடைகிற நபர்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையை முற்றிலுமாக அனுபவிக்க முடியாது. They are befooled. அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். They are resorting to certain things which they think that will satisfy them, but those things will only increase their thirst. அவர்கள் ஏதோ சில விஷயங்களிலே ஈடுபடுகிறார்கள், அது அவர்களை திருப்திப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவைகள் அவர்களை திருப்திப்படுத்தாமல் இன்னும் அதிகமான காரியங்களை எதிர்பார்க்க செய்யும். They don't enjoy the Christian joy. அவர்கள் கிறிஸ்தவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதில்லை. We also would have suffered some sort of low spiritual status in our life at some point of time. We all know. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே இது போன்ற ஆவிக்குரிய நிலைமையிலே வீழ்ந்து போன தாழ்ச்சியான அனுபவங்களினூடாக கடந்து கொண்டிருப்போம். அது நமக்கு நன்றாகவே தெரியும். We get into real depression. நாம் உண்மையான அந்த மன அழுத்தத்திற்குள்ளாக போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. So we lose a lot of joy while living on this earth. If we live in backslided condition. நாம் ஒரு பின்மாற்றம் அடைந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் இந்த உலகத்திலே மிகவும் துக்ககரமான சூழ்நிலையினூடாக கடந்து செல்வோம். And this problem is more intense because at some point of time we were exposed to Christian joy. இந்த பிரச்சனை அதிக தீவிரமாக அது இருக்கும். ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே கிறிஸ்தவ மகிழ்ச்சிக்கு அல்லது கிறிஸ்தவ சந்தோஷத்திற்கு நாம் அனைவருமே பழக்கப்பட்டு போனவர்கள். Since we enjoyed it earlier, we know the peril of having lost it. வீழ்ச்சிக்கு முன்னதாக கிறிஸ்தவ மகிழ்ச்சியை அதிகமாக அனுபவித்ததினாலே பின்வாங்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை அதிகமாக நாம் உணர்வோம். A person born as a blind will be far better off than a person who became blind after getting into adulthood or whatever it is. பார்வை அற்றவராகவே பிறந்த நபர் பார்வை இழந்தவரை விட ஓரளவுக்கு பரவாயில்லாம இருப்பார். ஆனால் பார்வை பாதி சூழ்நிலையில் இழந்தவர் மிகுந்த கஷ்டத்தை அனுபவிப்பார். What is the problem? என்ன பிரச்சனை? The born blind man doesn't know about the joy of vision. குருடனாக பிறந்தவனுக்கு பார்வையினுடைய சந்தோஷம் தெரியாது. But for the other person, he enjoyed the joy of vision and now he is not able and therefore he is very sad. ஆனால் பார்வையோடு பிறந்த மனுஷன் பார்வையை அனுபவித்தபடியினாலே இப்பொழுது பார்வையை இழக்கும் பொழுது அவன் மிகுந்த துக்ககரமாக மாறி போகிறான். So the backslided person feel the loss of joy very much more.
ஆகவே பின்வாங்கின நிலையில் இருக்கக்கூடிய நபர் இந்த கிறிஸ்தவ சந்தோஷத்தினுடைய இழப்பை அதிகமாக உணர்வார். And as we saw, we are going to lose eternally. அது மாத்திரமல்ல, நேற்றை சிந்தித்தது போல இவைகளை நாம் நித்திய காலமாக இழக்க போகிறோம். Everything in eternity has eternal value. நித்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்குமே ஒரு நித்திய மதிப்பு உண்டு. So the regret we are going to have for the opportunities lost in this world because of our backslidedness will really haunt us. நம்முடைய பின்மாற்றமான வாழ்க்கை நிமித்தமாக இந்த உலகத்திலே நாம் இழந்த அந்த வாய்ப்புகளை குறித்த அந்த மன கஷ்டமும் கவலையும் நித்தியத்திலே நமக்கு நித்தியம் முழுவதுமிலும் இருக்கும். Every moment we will be telling ourselves, come on James, you should have been careful, you shouldn't have been a backslider. நித்தியத்திலே இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பார்த்து நாமளே சொல்லிக் கொண்டிருப்போம், ரோலண்ட் நீ இப்படி இருந்திருக்க கூடாது, நீ அப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்போம். In Bible we see the comparison of the people who are in hell, who are always murmuring and gnashing their teeth. வேதாகத்திலே இப்படிப்பட்ட பாதாளத்தில் இருக்கிறவர்களுடைய சூழலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பற்கடிப்பு உண்டாயிருக்கிறது என்றுதான் நாம் வாசிக்கின்றோம். Why are they doing so? ஏன் அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்? Simple, they are repenting, they are regretting about their failure. அவர்கள் தங்களுடைய தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருக்கிறார்கள். Regret is the biggest cause of grief. மன வருத்தமே நித்தியத்திலே மிகப்பெரிய ஒரு காரணமாக கவலைக்கு இருக்கும். If we live in sin, if we live in backslidedness, yes, we are going to regret throughout eternity. நாம் பாவத்திலே வாழ்ந்தால், பின்மாற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் நித்தியம் முழுவதும் மனவருந்தி கொண்டே இருக்க வேண்டும். And our regret will have eternal value. நம்முடைய மன வருத்தம் நித்தியம் முழுவதுமாக இருக்கும். And the criticism that eternal security of salvation makes one live as he wished is childish and made without knowledge about eternity. ரட்சிப்பினுடைய நித்திய பாதுகாப்பை குறித்து விமர்சிக்கிறவர்கள் அது மக்கள் எளிதாக அவர்கள் பாவம் அதிகமாக செய்வார்கள் என்று சொல்லுகிற அந்த விமர்சனம் குழந்தைத்தனமானது, அது தவறான ஒரு விஷயம். Now some of you may be thinking in your mind, am I a backslider? I have a little bit of imperfections in me. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் சொல்லலாம், என்னிடத்திலே சில குறைகள் உண்டே, இது நிமித்தமாக நான் பின்வாங்கின போன நிலைமையில் இருக்கிறேனோ என்று நீங்கள் கேட்கலாம். Sinless perfection is impossible in this world. இந்த உலகத்திலே பாவமற்ற பூரணமான நிலை சாத்தியமற்றது. 1 Corinthians 4:4 says that even Paul, though he was not conscious about any sin, he was also not fully perfect. 1 கொரிந்தியர் 4:4 பவுல் அவர் உள்ளபடியே அவருக்கு எந்தவித குறை இல்லை என்று தெரிந்திருந்த போதிலும் தான் ஒரு பூரணர் என்பதை அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவரிடத்திலே குறை உள்ளதாகவே அவர் சொல்லுகிறார். It is true. அது உண்மை. But don't be satisfied with that. ஆனால் அதன் நிமித்தம் நீங்கள் உங்களிலே திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டாம். Go to the next point. அதுதான் அடுத்த குறிப்பு. What is that? அது என்ன? What is that? அது என்ன? Having no conscious sin is a possible achievement. பாவத்தை குறித்த உணர்வற்ற நிலைமை எண்ணம் இல்லாமல் இருப்பது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். What is that condition? அது என்ன நிலைமை? The confidence that I have not committed any mistake knowingly or consciously or willfully. மனப்பூர்வமாக அல்லது அறிந்தே நான் எந்த ஒரு பாவத்திலையும் ஈடுபடவில்லை என்கிற அந்த உணர்வு இருக்கிறது அல்லவா, அது சாத்தியமானது. That is possible. அது சாத்தியமானது. There may be unconscious sin. ஒருவேளை அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கக்கூடும். We can only pray to God and get rid of it gradually. அவைகளை குறித்து நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கத்தான் செய்ய முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட முடியும். But brothers and sisters, there is a possibility, there is a beautiful opportunity to be holy in regard to conscious sins.
ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்த மட்டிலே நாம் அதிலே செய்யாமல் இருப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. I'll take a small digression here. இங்கே ஒரு சின்ன பாதையை விட்டு விலகி நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Is there any conscious sin in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்தே செய்கின்ற ஏதாகிலும் பாவம் இருக்கிறதா? Thinking about the last 1 week, do you have any conscious sin? A sin which you did purposefully, knowingly, knowing fully well that your master doesn't like it. உங்களுடைய கடந்த ஒரு வார வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும் போது, நீங்கள் அதை திரும்பி பார்க்கும் பொழுது, எஜமானனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம் உங்களுக்கு அது தெரிந்தும் நீங்கள் அதை செய்திருக்கிறீர்களா? Acts 24:16, 23:1, 2 Timothy 1:3, all these portions deal with the innocence of Apostle Paul in regard to conscious sin. இந்த அப்போஸ்தலர் 24:16, 23:1, 2 தீமோத்தேயு 1:3 ஆகிய வசனங்களில் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிந்தே செய்யக்கூடிய பாவத்தை குறித்த அவருடைய அந்த தெளிவான நிலைமை வெளிப்படுத்தப்படுகிறது. Dear brother, don't you know that seeing pornography is a sin? பிரியமான சகோதரனே, ஆபாச படங்களை பார்ப்பது தவறு என்று உங்களுக்கு தெரியாதா? Don't you know that having filthy thoughts is a sin? கெட்ட சிந்தனைகளை கொண்டிருப்பது தவறு என்பது உங்களுக்கு தெரியாதா? Don't you know that slandering is a sin? பிறரை குறித்து அவதூறு பேசுவது தவறு என்று உங்களுக்கு தெரியாதா? And let me tell you, this is a big sin, having total control on many believers in our midst. நம்முடைய சகோதரர்களின் மத்தியிலே இப்படிப்பட்ட பாவங்கள் அநேக சகோதரரை அதனுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். They want to cut their brothers into pieces with the sword of slandering. அவதூறு பேசுதல் என்னும் பட்டயத்தினாலே தங்களுடைய சகோதரரை வெட்டி தூளாக்க விரும்புகிறார்கள் இன்றைக்கு. Some people seem to think that if I say only truth, there is no problem. சிலர் நினைக்கிறார்கள், நான் சத்தியத்தை மாத்திரம் பேசிக் கொண்டிருந்தால் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது என்று. Even if it is about the mistake of another person, if it is truth, there is no problem. That is what some of our believers think. இன்னொரு நபரினுடைய ஒரு தவறாக இருக்கட்டும், அதை குறித்த ஒரு விஷயத்தை நான் உள்ளபடியே சத்தியத்தை சொன்னால் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது என்றுதான் நம்மில் சில சகோதரர்கள் நினைக்கிறார்கள். But let me tell you one thing, brothers, sisters. ஆனால் சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டும். The accusation of Miriam about Moses was a truthful statement. மோசேயை குறித்த மிரியாமினுடைய அந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டே. It is recorded in that portion itself. அது அந்த பகுதியிலேயே நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. And some historians also say that Moses had married an Ethiopian woman. வரலாற்று ஆசிரியர்களும் மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை தான் திருமணம் செய்தார் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். Allegation was true. அவர் அங்கே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னவோ உண்மைதான். But Miriam was punished. ஆனால் மிரியாம் அங்கே தண்டிக்கப்படுகிறார். She became a leper. அவள் குஷ்டரோகி ஆனாள். And the whole assembly had to halt in that place for days together. அந்த முழு சபையார் அனைவருமே அந்த குறிப்பிட்ட இடத்திலே பல நாட்களாக தங்க நேர்ந்தது. He impeded the progress of the community itself. அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தையே அவள் தடுத்து போட்டாள். For telling truth. உண்மையை சொன்னதற்காக. Dear brothers and sisters, you don't have any business to slander another believer. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னொரு நபரை குறித்து அவதூறு பேசுகிற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அவசியமற்றது. Suppose on a Sunday, God says that yes, I will make all slanderers lepers. Then what will happen in our assembly? ஒரு குறிப்பிட்ட வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கக்கூடிய அவதூறு பேசுகிறவர்கள் எல்லாரையும் நான் குஷ்டரோகிகளாக மாற்றப் போகிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? In the assembly, almost everybody will be a leper. சபையில் இருக்கிற அனைவருமே கிட்டத்தட்ட குஷ்டரோகியாகவே மாறிவிடுவார்கள். We are all disobeying God's commandment not to slander.
அவதூறு செய்ய பேசாதிருங்கள் என்ற தேவனுடைய கட்டளைகளை அனைவருமே மீறுகிறார்கள். So you may be doing slandering consciously. ஆகவே தெரிந்து கொண்டிருந்தே நீங்கள் இப்படிப்பட்ட அவதூறான தீவினையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கலாம். There may be jealousy or envy or such other things in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பொறாமை போன்ற காரியங்கள் இருக்கலாம். If there is a conscious sin in your life, yes, you are a backslider. உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்தே செய்யக்கூடிய பாவம் இருக்குமே என்று சொன்னால் நீங்கள் ஒரு பின்மாற்றம் அடைந்த நபரே. It doesn't end there. அது அங்கே நின்று விடுகிறதில்லை. We have to update our conscience every day by imbibing the word of God. கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதிலே கொண்டு நம்முடைய மனசாட்சியை நாம் சாரமேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். What is that? அது என்ன செய்ய? அது எப்படி? See, we are all born with a conscience. நம் அனைவருக்குமே ஒரு மனசாட்சியினாலே நாம் பிறந்திருக்கிறோம். That is there in believers and non-believers. அது விசுவாசிகளிடத்திலும் அவிசுவாசிகளிடத்திலும் உள்ளது. That is a good part of our being. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பகுதியாக இருக்கிறது. And that is God given, definitely. அது தேவன் நமக்கு கொடுத்ததாகும் நிச்சயமாக. But you should remember one thing. A believer is expected to study the word of God and incorporate it into his conscience so that his conscience will be much more updated, superior to that of a natural man. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி வேத வசனத்தை நன்றாக படித்து அதை மனதிலே உட்கொண்டு அல்லது மனசாட்சியிலே உட்கொண்டு ஒரு ஜென்ம சுபாவ மனுஷனை காட்டிலும் இவர்கள் தங்களுடைய மனசாட்சியின் தரத்தை உயர்ந்த நிலையிலே உன்னத நிலையிலே வைத்திருக்க வேண்டும். I think that most of you are computer savvy. நீங்கள் அனைவருமே கிட்டத்தட்ட கணிப்பொறியை நன்றாக பயன்படுத்துகிறவர்கள் என்று நான் நினைக்கிறேன். There may be some apps or even programs which may have to be updated in between. உங்களிடத்திலே காணப்படுகிற சில ப்ரோக்ராம்ஸோ சில ஆப்ஸோ அவ்வப்போது நீங்கள் அப்டேட் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கும். Dear brother and sister, you may have a natural conscience, but you have to update it every moment of your life by reading more and more from the word of God. பிரியமானவர்களே, உங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு மனசாட்சி இருந்தாலும் வேத வசனத்தை வாசித்து அதை மனதிலே உட்கொண்டு நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். Where do you stand in this? இந்த விஷயத்திலே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள்? I am sorry to say that the conscience of many believers is as bad as the natural conscience of sinners around us. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாவிகளுடைய மனசாட்சி எவ்வளவாய் கெட்டு போயிருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசிகளில் பலருடைய மனசாட்சியும் அதே அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது என்பதை நான் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். They don't mind doing anything. அவர்கள் எதை செய்வதிலேயும் அவர்கள் சட்டை பண்ணுவதில்லை. So we have to update our conscience. நம்முடைய மனசாட்சியை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். And in addition to that, we have to strengthen our weak conscience. நம்முடைய பலவீனமான மனசாட்சியை நாம் கட்டுப்படுத்த அல்லது அதை பலப்படுத்த வேண்டும். Quite often we may have a very weak conscience. அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு பலவீனமான மனசாட்சி இருக்கக்கூடும். We may be worried about what we eat, what we wear, how we look and all these things. நாம் எதை உண்கிறோம், எதை உடுத்துகிறோம், எப்படி காட்சியளிக்கிறோம் என்பதை குறித்து மட்டும் நாம் சில நேரங்களிலே கவலை கொண்டிருக்கலாம். Forgetting about weighty teachings of the Bible like love, righteousness, hope, etc., etc. அன்பு, சமாதானம், நீதி, நம்பிக்கை இது போன்ற ஆழமான வேத சத்தியங்களை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் இதற்கு முன்பு சொன்ன விஷயங்களை குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். So we have a weak conscience. ஆகவே இந்த விஷயத்திலே நமக்கு ஒரு பலவீனமான மனசாட்சி இருக்கிறது. We have to strengthen it every day with the help of this Holy Spirit and the Word of God and through our spiritual exercises. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் வேத வசனத்தோடும் நம்முடைய ஆவிக்குரிய பயிற்சிகளோடும் நம்முடைய மனசாட்சியை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். And we should cleanse our conscience by the Word of God. நம்முடைய மனசாட்சியை தேவ வசனத்தினாலே நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Earlier I said that it is a God-given component.
நான் துவக்கத்திலே சொன்னேன், இது மனசாட்சி என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியம். It is a good component. அது ஒரு நல்ல விஷயமே. It helps us to do good. அது நாம் நன்மை செய்வதற்கு நமக்கு உதவுகிறது. But at the same time, we have to remember that it can become unholy. ஆனால் அதே நேரத்தில் அது பரிசுத்த குலைச்சல் ஆகவும் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். How does it happen? அது எப்படி ஆகும்? By imbibing the worldly standards into our conscience. உலகத்தினுடைய நடக்கைகளையும் தன்னகத்தை உட்கொண்டு அது அப்படி மாறுவதற்கு வாய்ப்புண்டு. I will give one example. இதுல ஒரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். Many believers see a lot of TV programs, serials and all. அநேக விசுவாசிகள் ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் தொடர் கதைகளையும் பார்க்கிறார்கள். In many of those serials, love affairs is treated as a glorious thing. Cheating is treated as a glorious thing. And also having multiple wives is treated as a holy thing, great thing, noble thing. And we may imbibe these standards into ourselves. அப்படிப்பட்ட அநேக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே காதலிப்பதும் தவறான உறவுகளிலே இருப்பதும் பலதாரம் செய்வதும் உன்னதமான மகிமையான விஷயங்களாகவே சித்தரிக்கப்படுகின்றன. அவைகளை பார்க்கும் பொழுது அதே காரியத்தை நம்முடைய மனசாட்சியிலே அதை ஒரு நல்ல விஷயமாக நாமும் ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. By seeing it repeatedly, unknowingly, you may imbibe the worldly standards into you and me. அவைகளை மீண்டும் மீண்டுமாக பார்க்கும் பொழுது அறியாமலேயே அப்படிப்பட்ட உலகத்திற்கான தரங்களை நம்முடைய மனசாட்சியிலே நாம் பொருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. We should cleanse our conscience every day to remove such filth that is accumulating in us. நம்முடைய மனசாட்சிக்குள்ளாக நிறைந்திருக்கின்ற அப்படிப்பட்ட அழுக்கான காரியங்களை சுத்திகரிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனத்தை வாசித்து சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Yes, what should we do for that? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to read, meditate and apply the word of God in our life. நாம் வேத வசனத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை அபியாசிக்க வேண்டும். And we should try to remove hardness of our conscience as well. நம்முடைய மனசாட்சி கடினத்தை நாம் நீக்க வேண்டும். What is the hardness of conscience? மனசாட்சியினுடைய கடினம் அல்லது மன கடினம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? If you repeatedly do the same sin, you become insensitive to that sin. ஒரு பாவத்தை மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டே இருந்தால் அந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லாமலே போய்விடும். Suppose you didn't pass the examination. ஒருவேளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேர்விலே தேர்ச்சி அடையவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். But when somebody asked, you told him or her that yes, I passed with first class. ஆனால் யாரோ ஒருத்தர் கேட்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆம் முதல் வகுப்பிலே நான் அதிலே தேர்ச்சி பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். On the first incident, it will be causing a lot of pain in your heart, lot of heart. அப்படி முதல் முறையாக இப்படி ஒரு பொய்யை சொல்லும் போது உங்களுடைய இருதயத்திலே அதிகமான வலியை அது கொடுக்கும். Second time it is lesser. அடுத்த முறை சொல்லும் பொழுது அது கொஞ்சம் குறையும். That time it is even lesser. மூன்றாவது முறை சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாக குறைந்துவிடும். And ultimately it leads to hardness and you don't feel anything bad about telling a lie. அதற்கப்புறமாக உங்களுக்கு அந்த தவறு பொய்யை சொல்லும் பொழுது அது ஒரு தவறாகவே படாது, உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு விடும். That is hardness of the conscience. அதுதான் மனசாட்சி கடினப்படுதலாகும். So all these cause backsliding in us. இவைகள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றத்தை உருவாக்குகிறது. Therefore, we have to take every precaution to keep ourselves in the desired condition so that we will not be hard. ஆகவே நாம் நம்முடைய நிலைமையை பக்குவமான நிலைமையில வைத்துக் கொள்வதற்காக போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். When I say that, you may wonder, the standard of the word of God is too high. How to overcome it? It is very difficult. I have to fail. இவைகளெல்லாம் நான் சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், வேதம் காட்டுகிற அந்த ஒரு குறிப்பிட்ட மாதிரி என்பது அதிக உயர்ந்தவைகளாக உன்னதமானவைகளாக இருக்கின்றன, என்னால் அதற்கு ஒப்பாக மாற முடியாது, அது மிகவும் கடினம் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். Dear brothers and sisters, you may be succeeding in 90% of things.
பிரியமான சகோதர சகோதரிகளே 90% காரியங்களிலே ஒருவேளை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். But I may be succeeding in all those 10% of items in which you fail. ஆனால் நான் ஒருவேளை நீங்கள் தோற்று போகிற அந்த 10 விஷயங்களுள் 5 விஷயங்களிலே நான் வெற்றி கொள்ளலாம். Maybe in all the 10 items I may be victorious. ஒருவேளை நீங்கள் தோல்வியுற்ற அந்த 10 விஷயங்களிலே நான் எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றி கொள்ளலாம். But I may be failing in 10 things or 20 things in which you are victorious. நீங்கள் வெற்றி கொள்ளுகிற 10 20 காரியங்களிலே நான் தோல்வியுறுகிறவனாக இருக்கலாம். So what does it mean? ஆக இவைகளினுடைய அர்த்தம் என்ன? You take any temptation, there may be a number of people who have overcome that. நீங்கள் ஒரு சோதனை என்று எடுத்துக்கொண்டால் அதை வெற்றி கொண்ட பலர் இருக்கக்கூடும். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? I also can try to overcome all of the temptations which face me. நான் சந்திக்கின்ற எல்லா சோதனைகளையும் என்னாலும் மேற்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையை தான் அதை கொடுக்கிறது. I can really attempt. நான் ஒரு முறை நான் முயற்சித்து பார்க்கலாம். There may not be nobody perfect in this world. இந்த உலகத்திலே பூரணர் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. But there are many people who succeeded in areas where I failed. Therefore, I can also try to be victorious. நான் தோல்வியுற்ற இடங்களிலே பலர் வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஆகவே நானும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். To sum up, who is a backsliding Christian? To sum up, who is a backsliding Christian? To sum up, who is a backsliding Christian? Hello? Am I audible? Yes, uncle, you are audible. Okay. So maybe the problem with Roland's terminal. Yeah, maybe. Yeah, let us wait. I'm sorry, uncle, there was a network interruption on my side. I'm sorry. Am I audible? You are perfectly audible. Oh, I'm sorry. There was a network interruption on my side. No sorry problem. for the inconveniences. No problem. No problem, brother. So a backsliding Christian is one who is leading a life with a conscience which is. ஆகவே பின்மாற்றம் அடைகின்ற ஒரு கிறிஸ்தவர் கீழ்கண்ட விஷயங்களினுடைய அடிப்படையில் மனசாட்சியோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Just it is natural. அவருக்கு ஒரு இயற்கையான மனசாட்சி தான் இருக்கும். It is weak. அது பலவீனமானதாக இருக்கும். It is hardened. அது கடினமானதாக இருக்கும். It is unholy. அது பரிசுத்தமற்றதாக இருக்கும். So we have to take care of all these problems. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். Now I'll come to the last part of this topic. இந்த தலைப்பினுடைய இறுதி பகுதிக்கு நான் வருகிறேன். How do I know whether I am backslidden or not? நான் பின்மாற்றம் அடைந்திருக்கிறேனா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? I know that it is a very bad thing to be a backslider. பின்மாற்றம் அடைவது என்பது தவறான விஷயம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். Heart is the center of backsliding. பின்மாற்றம் அடைவதனுடைய மைய பகுதியே இருதயம்தான். So to know whether I am really backslidden, I have to examine my heart. ஆகவே நான் உண்மையிலேயே பின்மாற்றம் அடைந்திருக்கிறேனா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய இருதயத்தை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். I will come to a dozen or more of symptoms of backsliding. பின்மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். For a backslider, worship is a formality, just a formality. பின்மாற்றம் அடைந்த நபருக்கு ஆராதனை என்பது ஒரு வழக்க செயலாக மாறிவிடும். He may be singing beautiful songs. அவர் நல்ல அழகான பாடல்களை பாடக்கூடும். But nothing may be touching him. ஆனால் எதுவுமே அவரை தொடாது. He may be breaking the bread. அவர் அப்பத்தை பிட்கலாம். But he may not be thinking anything about Jesus.
ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து எதையுமே சிந்தித்துக் கொள்ளாமல் இருக்கலாம். He may attend all meetings, எல்லா கூட்டங்களிலேயும் கலந்து கொள்ளலாம். but his heart may be far away. ஆனால் அவருடைய இருதயம் தூரமாக இருக்கக்கூடும். Worship is just a formality. பின்மாற்றம் அடைந்தவரை பொறுத்த மட்டிலே ஆராதனை என்பது ஒரு வழக்கச் செயல். My dear brothers and sisters, do you have this problem? பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டா? You are doing lip service to God, நீங்கள் ஆண்டவருக்கு உதடு சேவை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? but your heart is far away. உங்களுடைய இருதயம் தூரமாக இருக்கிறது. Then you are a backslider. அப்படி தூரமாக இருக்குமே ஆனால் நீங்கள் ஒரு பின்மாற்றம் அடைந்த நபரே. Second symptom is absence of joy. இரண்டாவது அறிகுறி மகிழ்ச்சியற்ற நிலைமை. In general things I don't have any joy. பொதுவான விஷயங்களிலும் எனக்கு ஒரு களிகூறுதல் இருக்காது. In spiritual things also I don't have any joy. ஆவிக்குரிய விஷயத்திலையும் எனக்கு மகிழ்ச்சி இருக்காது. Some sins in my life is pricking me. என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பாவங்கள் என்னை குத்திக் கொண்டே இருக்கின்றன. I am worried about as to whether I will be exposed or not. நான் ஒருவேளை பகிரங்கமாக்கப்பட்டு விடுவேனோ என்பதை குறித்து கவலையுற்றவனாக நான் இருக்கிறேன். If it is already exposed, I am worried about it as to whether it will be spreaded all through. ஒருவேளை அது வெளியே வந்துவிட்டால் எல்லா இடங்களுக்கும் பரவிடு விடுமோ என்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கிறது. Psalms 51 talks about David. சங்கீதம் 51 தாவீதை குறித்து பேசுகிறது. After his committing that grave sin, அந்த ஒரு கோரமான பாவத்தை செய்து பின்னர் he is praying, God, give me back the joy of my salvation. ஆண்டவர் அவர் அந்த பாவத்தை செய்த பின்பு தேவனிடத்திலே ஜெபிக்கிறார், ஆண்டவரே இழந்து போன அந்த இரட்சணியத்தினுடைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். Dear brother, sister, do you have this problem? If it is there, you are a backslider. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குமேயானால் நீங்கள் பின்மாற்றத்திலே இருக்கிறீர்கள். And the third symptom is religious bondage. மூன்றாவது அறிகுறி ஆவிக்குரிய கட்டுவித்த நிலைமை. Many of the backsliders are worried about the brethren church. அநேக பின்மாற்றம் அடைந்த நபர்கள் சகோதர சபையை குறித்து தான் கவலை கொண்டிருக்கிறார்கள். Or some community to which they belong. அல்லது தாங்கள் எதிலே அங்கமாக இருக்கிறார்களோ அந்த ஒரு அங்கத்துவத்தை குறித்து தான் கவலை. They are worried about insignificant things. அவர்கள் முக்கியமற்ற விஷயங்களை குறித்து கவலை கொள்கிறார்கள். But they are forgetting about weighty things. ஆனால் ஆழமான முக்கியமான விஷயங்களை மறந்து விடுகிறார்கள். They are seeing faith as just a religion. அவர்கள் விசுவாசத்தை ஒரு மதமாகவே பார்க்கிறார்கள். They are pretending to be good believers but involving in grave sins. அவர்கள் நல்ல விசுவாசிகளை போல காட்சியளித்து கோரமான பாவங்களிலே ஈடுபடுகிறார்கள். Dear brothers and sisters, we have to examine ourselves. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும். Fourthly, if there is uncontrollable anger. நான்காவது அறிகுறி கட்டுக்கடங்காத கோபம். Getting irritated very easily. மிக எளிதிலே கோபம் அடைதல். We read about Saul. சவுலை குறித்து நாம் வாசிக்கின்றோம். He was about to kill his own son because his own son loved David. அவனுடைய சொந்த மகன் தாவீதை நேசித்தபடினாலே சொந்த மகனையே கொலை செய்வதற்கு அவர் துணிந்து விட்டார். Who is this David? யார் இந்த தாவீது? He was the savior of the nation. அவன் தேசத்தை காப்பாற்றினவன். So Saul is unnecessarily angry against Jonathan. ஆனால் சவுலோ தேவையற்ற நிலைமையிலே யோனத்தான் மீது கோபம் கொள்ளுகிறார். Then another thing is unloving spirit. அடுத்த அறிகுறி அன்பற்ற ஒரு ஆவி. We may see some believers. சில விசுவாசிகளை நம்மால் பார்க்க முடியும். They want to finish off other believers. மற்றவர்களை தீர்த்து கட்ட நினைக்கிறார்கள். They are saying lies about the other believers. மற்ற விசுவாசிகளை குறித்து பொய் சொல்லுகிறார்கள். And at times, if there is a mistake in their life also, they are loudly spreading this. அப்படிப்பட்ட விசுவாசிகளிடத்துல ஏதோ ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால் அதை சத்தமாக எல்லாருக்கும் பறைசாற்றுகிறார்கள். This brother wants to finish the other brother. இப்படிப்பட்ட நபர் இன்னொரு நபரை தீர்த்து கட்ட நினைக்கிறார். Sadist type. அது பிறருடைய துன்பத்திலே இன்பம் காண்கின்ற ஒரு நிலைமை. A sixth one is a fault finding spirit. ஆறாவது அறிகுறி தவறு கண்டுபிடிக்கிற ஆவி. Many of the Christians are like this.
they are trying to find the faults in the life of others. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே தவறை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். Criticism is a sign of backsliding. விமர்சனம் என்பது பின்மாற்றத்தின் ஒரு அறிகுறி. If you are criticizing your church elders, you are criticizing your seniors, yes, you are a backslider. It is your problem, not the problem of others. சபை மூப்பர்களையோ சபையில் இருக்கக்கூடிய மூத்த நபர்களையோ நீங்கள் விமர்சிக்கிறவர்களாக இருந்தால் அது உங்களுடைய பிரச்சனை. நீங்களே பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள், மற்றவர்கள் அல்ல. Reduced interest in the word of God and life. தேவ வசனத்திலும் தேவ வாழ்க்கையிலும் ஆர்வமின்மை. No interest. எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. Very busy with making money. அவர்கள் பணம் சம்பாதத்திலே ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள். Busy with church politics. சபையினுடைய அந்த ஆட்சி காரியங்களிலே குறித்து அவர்களுக்கு அதி தீவிரமாக இருப்பார்கள். But not in the word of truth. ஆனால் சத்திய வசனத்தின் மீது ஆர்வம் இருக்காது. I have seen many believers in assemblies. சபைகளிலே இப்படிப்பட்ட விசுவாசிகளை நான் ஏராளமாக பார்த்திருக்கிறேன். They will try to avoid all Bible classes. எல்லா வேத பாடங்களை எல்லாம் அவர்கள் தவிர்த்து விடுவார்கள். If they attend also from their face, we can understand that their mind is nowhere near. அப்படியே அவர்கள் கூட்டங்களுக்கு வந்தாலும் எந்த விதத்திலையும் அவர்களுடைய இருதயமோ சிந்தனையோ அந்த கூட்டத்தில் இல்லை என்பதை அவருடைய முகபாவனையிலேயே நாம் கண்டுகொள்ள முடியும். Another symptom of backsliding is that prayer is affected. பின்மாற்றத்தினுடைய அடுத்த அறிகுறி என்பது தனி ஜெபம் அங்கே பாதிக்கப்படுகிறது. In Matthew 26, the master is approaching his crucifixion. மத்தேயு 26வது அதிகாரத்திலே எஜமான் தன்னுடைய அந்த சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த நிலைமைக்கு அவர் அருகாமையிலே நெருங்கி விட்டார். The disciples are going to face severe problems. சீடர்கள் பல முக்கியமான பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறார்கள். But these fellows don't want to pray. ஆனால் இவர்களுக்கு ஜெபிக்க மனமில்லை. They are backslidden. அவர்கள் பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். A lack of burden about perishing souls. அடுத்த அறிகுறி அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கவலையற்ற நிலைமை. I am not worried whether somebody else is perishing or not. மற்றவர்கள் அழிகிறார்களோ இல்லையோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. Let anything happen to them. அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். I am worried about my own things. எனக்கு என்னுடைய விஷயங்களை குறித்து தான் கவலை. Dear brother, sister, you are in the place where you are living for the last so many years. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கடந்த பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are going to heaven and the others around you are going to hell. நீங்கள் பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போகிறார்கள். Have you ever cared to share the gospel with any of them? அவர்களிடத்திலே யாருக்காகிலும் ஒருவருக்காகிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்தினீர்களா? When you were a perishing soul, நீங்கள் ஒரு அழிந்து போகின்ற ஆத்மாவாக இருக்கும் பொழுது the master died on the cross for you. உங்களுக்காக எஜமான் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். He is worried about each and every perishing soul like that. அது போன்ற ஒவ்வொரு அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்தும் அவர் கவலையுற்றவராக இருக்கிறார். How come you are not worried about perishing souls? அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் எப்படி அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கவலையற்றவர்களாக இருக்க முடியும்? After enjoying the life, are you so selfish that you don't want anybody to get this? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து விட்டு மற்றவர்கள் யாரும் அதை அனுபவிக்க கூடாது என்ற அத்தனையாய் நீங்கள் உங்களுடைய சுயநலனாக இருக்கிறீர்களா? Or you are not bothered? அல்லது அதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறீர்களா? Money is more important for you? உங்களுக்கு பணம் தான் அதிக முக்கியமா? This is another symptom. இது இன்னொரு அறிகுறி. I have seen in our community, this is a big problem. We don't want to do any good work. நம்முடைய சபைகளிலே நான் இதையும் பார்த்து விட்டேன். நமக்கு நல்ல நற்செயல்கள் செய்வதிலே எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. We think that teaching the word of God is the only thing necessary. நம்மை பொறுத்த மட்டிலே வேதத்தை போதிப்பது மட்டுமே தேவையான விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Dear brothers, it is not true. பிரியமானவர்களே, இது உண்மை அல்ல. The Bible equally emphasizes good work. வேதம் அதற்கு சமமாகவே நன்மை செய்வதை அழுத்தி சொல்லுகிறது. In the book of Titus itself, at least there are 5 exhortations to do good.
தீத்துவின் நிருபத்திலே மாத்திரமே நன்மை செய்ய வேண்டும் என்றதை குறித்து 5 பாடங்கள் அங்கே சொல்லப்பட்டுள்ளன. How many other verses? எத்தனை மற்ற பல வசனங்கள் உள்ளன. 1 John 3:17 say that there is some problem if you say that you are born again and if you don't do good. 1 யோவான் 3:17 நீங்கள் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லிக் கொண்டும் நன்மை செய்யாதிருந்தால் அதிலே பிரச்சனை இருக்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம். And another symptom is lack of interest in holiness. மற்றொரு அறிகுறி பரிசுத்தத்திலே ஆர்வமின்மை. 2 Peter 2:20-22 compares such believer to a dog turning to its own vomit or a pig turning back into the dirty water. 2 பேதுரு 2 முதல் 2வது அதிகாரம் 20 முதல் 22வது அதிகாரத்திலே இப்படிப்பட்ட நபர்களை நாய் தான் கக்கினதை தின்னுவதற்கு திரும்புவதற்கு ஒப்பாக அல்லது பன்றி மீண்டும் சேற்றுக்கு திரும்புவதற்கு ஒப்பாக இந்த ஒரு நபரை அது ஒப்பிடுகிறது. Are you just a saved sinner whereas you were an unsaved sinner earlier? நீங்கள் ஒரு காலத்திலே ஒரு ரட்சிக்கப்படாத பாவிகளாக இருந்து இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பாவிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்களா? Is it the only difference? அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறதா? Your title changed? உங்களுடைய அடைமொழி மாத்திரம் மாறி இருக்கிறதா? Just remember that unholiness is an abomination to God. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தமின்மை என்பது தேவனுக்கு அருவருப்பு. He feel like vomiting when he sees unholiness in you and me. உங்களிடத்திலும் என்னிடத்திலேயும் பரிசுத்த குலைச்சலை ஆண்டவர் பார்க்கும் பொழுது வாந்தி பண்ணவே அவர் முயற்சிக்கிறார். What is abomination? அருவருப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? The nauseating feeling. வாந்தி பண்ணத்தக்கதான ஒரு உணர்வு. Suppose you are eating rice from a hotel. ஒரு ஹோட்டலிலே நீங்கள் சாதம் வாங்கி சாப்பிடுகிறீர்கள். When you were digging deep, you found a lizard. சாதத்தை நீங்கள் பிசைந்து சாப்பிடும் பொழுது அதற்குள்ளே ஒரு பல்லி இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். And its intestine was out. அதனுடைய குடல்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டன. It was slightly rotten also. அது கொஞ்சம் அழுகியும் இருக்கிறது. What is your feeling then? அப்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? That is abomination. அதுதான் அருவருப்பு. Sin is an abomination to God, and God is not waiting to see sin in you and me. பாவம் தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அப்படிப்பட்ட பாவத்தை காணுவதற்கு தேவன் காத்திருக்கவில்லை. Are you like a pig going back to the dirty water? மீண்டுமாக சேற்றுக்கு திரும்புகிற பன்னியை போல நீங்கள் இருக்கிறீர்களா? Or a dog turning back to its own vomit? தான் கக்கினதை தின்ன திரும்பும் நாயை போல இருக்கிறீர்களா? Are you doing the same sin which you were seeing before your born again experience? மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு முன்பதாக செய்து கொண்டிருந்த அதே பாவத்திலே இப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? You are a pakka backslider. நீங்கள் ஒரு நிச்சயமான பின்வாங்கின நிலைமையில் இருக்கக்கூடிய நபர். And another symptom is that lack of interest in weak believers. அடுத்த அறிகுறி என்னவென்று சொன்னால் பலவீனமான விசுவாசிகளிடத்திலே ஆர்வமின்மை. You are not bothered about them at all. அவர்களை குறித்து ஒரு கவலையும் உங்களுக்கு இல்லை. Whether they perish, let them perish. அவர்கள் அழிந்து போனால் அழிந்து போகட்டும். If they have problem, let them have problem. அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இருக்கட்டும். If they have doubts, let them have doubts. சந்தேகங்கள் இருந்தால் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கட்டும். My role is just to criticize. என்னுடைய பங்கு என்னவென்று சொன்னால் விமர்சனம் செய்வது மட்டுமே. I will bring up sins from that fellow's life. அவருடைய வாழ்க்கையிலிருந்து அப்படிப்பட்ட காரியங்களை நான் வெளிக்கொண்டு வருவேன். And try to finish him off. அவரை தீர்த்து கட்டி விடுவேன். Then you and me are backsliders. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் நீங்களும் நானும் பின்வாங்கின நிலைமையில் இருக்கிறோம். Another symptom of backslidedness is பின்மாற்றத்தினுடைய அடுத்த அறிகுறி prayer is self-centered rather than other-centered. ஜெபம் என்பது மற்றவர்களை காட்டிலும் சுயநலம் சார்ந்ததாகவே இருக்கும். In Luke 18 we read about the prayer of the Pharisee. லூக்கா 18வது அதிகாரத்திலே அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். It is totally self-centered. அது முற்றிலும் சுயம் சார்ந்த ஒரு ஜெபம். Suppose Jesus Christ is walking around your house in the evening time. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டை சுற்றி நடக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And he listens to your prayer. அவர் உங்களுடைய ஜெபத்தை கவனித்து கேட்கிறார். What would be it? அது எப்படி இருக்கும்?
You are bothered about yourself only. நீங்கள் உங்களை குறித்தே கவலையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Your small things. உங்களுடைய சிற்சில விஷயங்கள். You are not bothered about the perishing souls. நீங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கவலை கொள்கிறதில்லை. You are not bothered about the suffering Christians. அங்கே பாடுபடுகிற கிறிஸ்தவர்களை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை. You are not bothered about missions. அங்கே அர்ப்பணியை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை. You are self-centered. நீங்கள் சுயம் சார்ந்து இருக்கிறீர்கள். Then you are a backslider. அப்படி இருந்தால் நீங்கள் பின்வாங்கின நிலைமையில் இருக்கிறீர்கள். Dear brothers and sisters, just think about this COVID period. பிரியமானவர்களே, இந்த கொரோனா காலத்தையே கொஞ்சம் நினைத்து பாருங்கள். Didn't you have time to pray at least for 1 hour for various things affecting our country and our fellow believers and also unbelievers? நம்முடைய தேசத்தையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய சக விசுவாசிகளையும் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் பாதிக்கின்ற பல விஷயங்களை குறித்து 1 மணி நேரமாகிலும் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமலா போய்விட்டது? Were you as busy as the Prime Minister or your Chief Minister? உங்களுடைய முதலமைச்சரை போல உங்களுடைய நாட்டினுடைய பிரதமரை போல நீங்கள் அத்தனையாய் அலுவலில் இருந்தீர்களா? If you say that you had no time, it is a white lie. நீங்கள் உங்களுக்கு நேரமே இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பொய். Or otherwise it is because you are involving in various unnecessary things which will satisfy your selfishness. அல்லது நீங்கள் உங்களுக்கு அவசியமற்ற உங்களை மாத்திரமே திருப்திப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். And another symptom is worldliness. அடுத்த அறிகுறி உலகமயம். Just like the politicians, you want power. உலகத்தில் அரசியல்வாதிகளை போல உங்களுக்கும் அந்த ஆட்சி தேவை. You want money. உங்களுக்கு பணம் தேவை. You are just acting like a worldly man. நீங்கள் உலக நபரை போலவே நடக்கிறீர்கள். Then you are a backslidden person. அப்படி இருந்தால் நீங்கள் பின்மாற்றம் அடைந்த நபர். And lastly, hardened conscience. அடுத்ததாக கடினமான ஒரு மனசாட்சி. I discussed it about already. அதை குறித்து நான் ஏற்கனவே நாம் சிந்தித்து விட்டோம். In 1 Samuel 24:14 and 26:20, we see Saul chasing David in spite of David not killing him when he got the opportunity. 1 சாமுவேல் 24வது அதிகாரத்திலும் 26வது அதிகாரத்திலேயும் சவுல் தாவீதை தேடிக்கொண்டு துரத்தி கொண்டே போகிறதை பார்க்கிறோம். தாவீது சவுலை கொல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அவனை விட்டுவிட்டார். ஆன போதிலும் சவுல் அவனை தொடர்கிறார். Really hardened conscience. உண்மையிலே கடின மனசாட்சி. We may see such people in the assemblies as well. நம்முடைய சபைகளிலும் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் காண முடியும். And the backsliders fear man more than God. அடுத்ததாக பின்மாற்றம் அடைந்த நபர்கள் தேவனை காட்டிலும் மனிதனுக்கு அதிகமாக பயப்படுவார்கள். In John 19:12, Pilate wanted to save Jesus somehow. யோவான் 19வது அதிகாரத்தின் 12வது வசனத்தின்படி பிலாத்து எப்படியாகிலும் இயேசுவை காப்பாற்றிவிட நினைத்தார். But in 16 he is condemning him for death. ஆனால் 16வது வசனத்திலே அவரை இயேசு கிறிஸ்துவை மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். What happened in the space of 4 verses? அந்த 4 வசனங்களுக்குள்ளாக என்ன நடந்தது? The Jews mentioned that he will not be treated as a friend of Caesar if he released Jesus. இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை விடுதலை செய்தார் அவர் ராயனுக்கு சிநேகிதர் அல்ல என்று யூதர்கள் பிலாத்துவை எச்சரித்தார்கள். He was scared. அவர் பயந்து போனார். He was scared about the people around. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை குறித்து பயந்தான் பிலாத்து. He was scared about the Caesar. ராயனை குறித்து பிலாத்து பயந்தான். But he was not scared about the God who was standing before him. ஆனால் தனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அந்த தேவனுக்கு அவன் பயப்படாமல் இருந்தான். Let me ask you a question. நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கட்டும். Is there any symptom in your life or my life? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அறிகுறி இருக்கிறதா? Then it is dangerous. அது ஆபத்தானது. Then you are a backslider. அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் ஒரு பின்மாற்றம் அடைந்த நபர். What should I do to get rid of backsliding? நான் அப்படிப்பட்ட பின்மாற்றத்திலிருந்து நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Various things are there, but I will
concentrate on one verse, that is Revelations 2:5. பல விஷயங்கள் உள்ளன, ஆனால் நான் ஒரு வசனத்திலே மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்புகிறேன். Remember and repent. நினைத்து ஞாபகம் வைத்து நீங்கள் மனம் திரும்பி, and do the deeds you did at first. ஆதியில் செய்த கிரியைகளை செய்யுங்கள். Or else I am coming to you and will remove your land stamp out of place unless you repent. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வந்து நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். What should I do to get rid of my backsliding? என்னுடைய பின்மாற்றத்திலிருந்து வெளிவருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Remember the biblical principles. ஆவி வேதாகம சத்தியங்களை நான் நினைவில் கொள்ள வேண்டும், நினைக்க வேண்டும். Repent about my sins in my life. என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களை குறித்து நான் மனஸ்தாபப்பட வேண்டும். And do what I was doing in the beginning as a born again child of Christ. ஒரு கிறிஸ்துவினுடைய மறுபடியும் பிறந்த பிள்ளையாக நான் எவைகளை செய்து கொண்டிருந்தேனோ ஆதியிலே அவைகளை செய்ய வேண்டும். Remember. நினைவில் கொள்ள வேண்டும். Repent. மனம் திரும்ப வேண்டும். And do obedient works to God. தேவனுக்கு கீழ்ப்படிதலான கிரியைகளை செய்ய வேண்டும். Then your backsliding will be no more a problem. அப்படி செய்தால் நம்முடைய பின்மாற்றம் இனிமேலும் ஒரு பிரச்சனையாக இருக்காது. After doing this, what should I do? இவைகள் எல்லாம் செய்துவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும்? This man detached his own face. இந்த மனிதன் தன்னுடைய முகத்தையே தனியாக எடுத்து, and he is examining it. அவன் தன்னைத்தானே சோதித்து பார்த்துக் கொள்கிறான். Self examination. சுய பரிசோதனை. Quite often we are good in examining others. பல நேரங்களிலே மற்றவர்களை பரிசோதிப்பதிலே நாம் நல்லவர்களாக இருக்கிறோம். But we wouldn't bother about ourselves. ஆனால் நம்மை குறித்தே நாம் கவலையற்றவர்களாக இருக்கிறோம். Let us pray God that God please restore me. ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே மீண்டுமாக என்னை நிலைப்படுத்தும். Otherwise we will have to pay very heavily. அல்லாவிட்டால் நாம் அதிகமான விலைக்கரையம் செலுத்த வேண்டியது வரும். We heard about it in the last class. கடந்த வகுப்பிலேயே நாம் அதை குறித்து கேள்விப்பட்டோம். And I mentioned about that today also. அதை குறித்து இன்றும் நான் குறிப்பிட்டேன். We will be losing Christian joy. நாம் கிறிஸ்தவ மகிழ்ச்சியை இழப்போம். We will be losing rewards in heaven. பரலோகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய வெகுமதிகளை இழப்போம். And we will be carrying the burden of our sin throughout eternity. நம்முடைய பாவத்தினுடைய பாரத்தை நித்தியம் முழுவதிலும் சுமந்து கொண்டிருப்போம். And I think that I'll stop it here today. இந்த நாளிலே நான் இங்கு நிறுத்த விரும்புகிறேன். And maybe the second part we will take tomorrow. அடுத்த பகுதியை நாம் நாளை சிந்திக்கலாம். I thought that I'll slowly teach so that we all will remember what is being discussed. மெதுவாக போதித்தால் சொல்லப்படுகிற விஷயங்களை நாம் நன்றாக நினைவில் கொள்ள முடியும் என்று நான் நினைத்து, rather than covering a lot of things. அநேக விஷயங்களை நான் சொல்லாமல் இருக்கிறேன். God willing, we will go to the history of Israelites tomorrow. கர்த்தருக்கு சித்தமானால் இஸ்ரவேலினுடைய வரலாறுக்கு நாம் நாளை செல்வோம். And we will discuss restitution. நாம் இப்ப மீண்டுமாக நிலைப்படுகிற காரியத்தை குறித்து நாளை சிந்திப்போம். And its cost. அதனுடைய விலைக்கரையத்தை குறித்தும் நாம் சிந்திப்போம். May God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Can we all close our eyes? நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடலாமா? I think that God was speaking to all of us. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். I fear that there may be many symptoms of backsliding in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான பின்மாற்றத்துக்கான அறிகுறிகள் இருக்கக்கூடுமோ என்று நான் பயப்படுகிறேன். I may be a backslider. நான் ஒரு பின்மாற்றம் அடைந்தவனாக இருக்கக்கூடும். You may be a backslider. நீங்கள் ஒரு பின்மாற்றம் அடைந்தவராக இருக்கக்கூடும். And we may be losing a lot in eternity. நம்முடைய நித்தியத்திலே ஏராளமான காரியங்களை நாம் இழக்கக்கூடும். It is serious business. அது மிகவும் முக்கியமான காரியம். Our Lord died on the cross not to leave us as backsliders. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு பின்மாற்றம் அடைந்தவராக கொண்டு செல்வதற்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்கவில்லை. Have you ever thought about the pain he suffered? அவர் உங்களுக்காக அனுபவித்த பாடுகளை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்த்தீர்களா? What would have been bigger pain? You are getting crucified like that or Jesus's death?
நீங்கள் அவரை போல சிலுவையில் அறையப்படுவதா அல்லது அவரே அதை அனுபவிப்பதா? எது மிகவும் கசப்பான வேதனை? Which would have been greater pain? எது இதிலே மிகுந்த வேதனையாக இருக்கும்? Have you ever thought about it? அதை குறித்து என்றாலும் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? Actually, the death of Jesus was infinite time painful than had I been crucified like that. நான் அவரை போல சிலுவையில் அறைந்திருந்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலியை விட இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக அனுபவித்த பாடுகள் பன்மடங்கு அல்லது கணக்கிலே கொள்ள முடியாத அளவுக்கு பெருக்கமான ஒரு வலியாகும். You know why? ஏன் தெரியுமா? In eternity itself, he knew about this death. நித்தியத்திலேயே அவருக்கு இந்த மரணத்தை குறித்து அவர் அறிந்திருந்தார். Being omniscient, he had full experience of the whole pain which he suffered 2000 years back. சர்வ ஞானியாகிய இருந்த அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக தாம் அனுபவித்த அந்த வேதனையை முற்றிலுமாக அவர் அறிந்திருந்தார். That's why Revelation chapter 13 says that he was slain before the foundation of the universe. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று நாம் வாசிக்கிறோம். How was he crucified before the foundation? உலக தோற்றத்துக்கு முன்னமே எப்படியாக அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருப்பார்? Because he knew the pain in its reality even in eternity. நித்தியத்திலேயே அவர் அந்த வலியினுடைய யதார்த்தத்தை அவர் அறிந்திருந்தார். And dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, he is not going to forget this pain at all. இந்த வலியை அவர் ஒருபோதும் மறந்து போகிறதில்லை. That's why chapter 5 of Revelation calls him the slain lamb. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 5 அவரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. John is writing that book after 60 years of resurrection of Jesus. யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின் 60 ஆண்டுகளுக்கு பின் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். Still he sees him as a slain lamb. அப்படி பார்க்கும் பொழுதும் அவரை ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவே பார்க்கிறார். Jesus suffered pain infinite times more than you and me or all humanity put together. நீங்களும் நானும் ஏன் முழு மனித சமுதாயமும் சேர்த்து பட்ட வேண்டிய பாடுகளை விட எத்தனையோ மடங்கு அதிகமான பாடுகளையும் வேதனையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சகித்தார். It was not to convert you to a lukewarm backsliding believer. அதை உங்களை ஒரு பின்மாற்றம் அடைந்த அனலுமற்ற குளிருமற்ற ஒரு நிலைமைக்காக அவர் அதை செய்யவில்லை. Would you remember the price paid by Jesus for you? Would you remember the price paid by Jesus for you? Uncle, I'm sorry. Yeah, could you please come again? Would you remember the pain suffered by Jesus for you? உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த வலியை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்ப்பீர்களா? And submit yourself before the feet of this Lord. இந்த ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை நீங்களே அர்ப்பணிப்பீர்களா? Lord, I admit that I am a backslider. ஆண்டவரே, நான் ஒரு பின்வாங்கினவன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். Master, there is not enough growth in my life. எஜமானனே, என்னுடைய வாழ்க்கையிலே போதுமான வளர்ச்சி இல்லை. I don't have interest in spiritual matters. எனக்கு ஆவிக்குரிய விஷயங்களிலே நாட்டம் இல்லை. And there is more immorality in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது. I surrender myself. என்னுடைய வாழ்க்கையை என்னை நானே ஒப்புக் கொடுக்கிறேன். Would you surrender yourself this evening? இந்த மாலை வேளையிலே உங்களை நீங்களே அர்ப்பணிப்பீர்களா? May God bless you. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you very much for the patient hearing. நீங்கள் பொறுமையோடு கேட்டமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you. Thank you. Praise be to God. Once again, we had a wonderful evening Bible study session. The important time was that how to know I am backslidden. That is what we had seen. Number backslidden irundha eppadi theriyirudhu. That is what we have seen, the symptoms of backslidden stage. Some important symptoms
I think these are very common, a formality, a namesake worship, religious bondage, and uncontrollable anger, which you don't exhibit outside. So a fault-finding spirit. I'm not reading everything, but a few of them, and no interest in good works, as James Chan was telling, that we have put a lot of importance into doctrine, but no importance or very less importance in good works. So there's a state of backslidden and lack of holiness, and hardened conscience, something which I always wonder why myself or others, why we have a hardened conscience. So we have to understand that these are all the symptoms of being a backslidden stage. So this evening time, we have gone through important sessions, important points, and may the good Lord enable us to introspect our life and make us repent, as we have read in Revelation chapter 2, verse 5. Repent is what sometimes we ask, does a believer need repentance? Yes. If he's backslidden, then he definitely needs very much repentance. So that we have seen the verse, and there are very many other verses that confirm this. So we should be very careful in our walk with Jesus. So this is a very important Bible study session. 2 sessions we have considered, very, very important. Many of us don't consider this as a backslidden stage, don't consider themselves as in the backslidden stage when they are already in the backslidden stage. So we have to understand, though when believers know that they are in the backslidden stage, may the blessed Lord be with each one of us in this. Now we also thank Brother James Verghese Achain from Trivandrum for being with us. Dear Achain, this topic was very, very important to me, and I don't know how important it is. It's more than important, and may the good Lord be with you and your family, and very eagerly waiting for the next session tomorrow evening. May the Lord speak to each one of us. Thank you very much once again for joining us. May the good Lord be with you and your family. I know your son is here in Chennai Airport. May the blessed Lord be with Jerry also, and all of you, and be with you all. So once again, we extend our heartfelt thanks to James Verghese Chain from Chennai, from Kodambagam Christian Assembly. May the good Lord lead him. We also thank Brother Roland Renswick. What a beautiful translation. Our dear brother is always good in translation, as we all know. And today also, the Lord had enabled him, and we praise God for how God has enabled this dear brother and to translate this message from English to Tamil. Thank you, Brother Roland. May the blessed Lord be with you also. We thank the dear singers, my family, Tessie, Doreen, and Darren, for singing the 2 songs. May the blessed Lord be with them also. And also we thank all the dear ones, participants who have joined today, as you have joined almost 174 times in this Kodambakam Zoom Bible study meetings from May 11th. And we had very excellent preachers, Bible teachers like James Verghese Chain from Trivandrum. And we praise God, all these blessed speakers for having come in. And you people have made it possible. And we praise God for that. And I'm sure that the word of God that you hear
would increase, will increase definitely the faith of yours, and that should motivate you, that should strengthen you to do good works, as it was told already. May the blessed Lord be with each one of us, I pray. Now, we are coming to the end of the 174th Kodambakam Zoom Bible Study meeting. For the closing prayer, I request Brother Nagarajan Velu from Karaikudi, doctor. He's a doctor over to Karaikudi Assembly. He's the elder of the assembly. I take you over to Brother Nagarajan Velu. Praise Lord, brother. Please, benediction also, brother. Yes, brother. Yes. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளுடைய மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட எங்கள் அருமையான சகோதரன் ஜேம்ஸ் வர்கீஸ் ஆண்டவரே நீர் பயன்படுத்தினதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பேக் ஸ்லைடிங் அதில் கூட இருக்கக்கூடிய ஆண்டவரே அநேக காரியங்களே ஆண்டவரே எங்களோடு நீர் திட்டவட்டமாக நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் எவ்விதமாய் ஆண்டவரே உங்களை விட்டு நாங்கள் தூரம் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை ஆண்டவரே பாவமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நாங்கள் ஒரு காலம் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே பின்வாங்கி போவதன் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து அருமையான சகோதரர் நேற்று இன்றைக்கு எங்களோடு கூட பேசுவதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை எல்லாம் எங்கள் மனதில் வைத்து வைக்க, உங்களுடைய வார்த்தையின்படியே ஜீவிக்க, எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு உண்மையா இருக்க எங்கள் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய வார்த்தையில் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்களோடு கூட நாளில் பேசினதற்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட யாவரும் தங்களை ஆண்டவரே ஒரு முறை அந்த தற்பரிசோதனை செய்து பார்த்து நாங்கள் இன்னும் பரிசுத்துல அதிகமாக எங்கள் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுக்கிறோம். அதுல டிரான்ஸ்லேட்டர் நீ அருமையாக பயன்படுத்தினீர். வேற்ற வார்த்தைகளை இந்த படத்திலிருந்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடல்கள் அருமையான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை எடுத்து நீ பயன்படுத்துவீராக. அருமையான ஜிஎல்எம் ஆண்டவரே இந்த புக் மினிஸ்ட்ரிக்காக கூட நாங்கள் துதிக்கிறோம். அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களுக்காக நாங்கள் முக்கோடா கொடுத்து செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளை தினமும் நம்முடைய ஆண்டவரே நாங்கள் செய்தியை கேட்டு இன்னும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஆதிக்கிற நிலைமையிலே முன்னேற்றம் அடைய உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிரச்சனைகளோடு கூட இருப்பதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இணைப்பிடக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களுடைய பாதத்திலிருந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். இவை யாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Thank you, Brother Nagarajan Velu, for the closing prayer and benediction. May the blessed Lord be with us. Now we are closing here. May the good Lord be with us. God willing, we shall meet one another in this virtual platform tomorrow evening. Till then, may the good Lord be with us. God bless.